பக்கம் அப்படியே இங்கே நம்ம ஊர்லலாம் 1002 அப்படின்னாரு. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 மணி 7:51. என்ன கோயில் ஜி அது? உர்புண்ணிய காவுல் அப்படின்னு ஒரு கோயில். அதாவது பீச் பக்கமே பாருங்கள், பீச் பக்கமே இருக்குது கோயில், பீச் அட்டாச்சாக. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். 10 மினிட்ஸ் காட்டுது, 5 கிலோமீட்டர்ஸு. 8 மணிக்கு போயிடுவோன்னு காட்டுது. 9:30 க்ளோஸ் இது. அவ்வளோதான். 10:30 நம்ம ஊர் மாதிரி 11க்கெல்லாம் எதுவும் இல்லை க்ளோசிங்கு. எல்லாம் 10-10:30 க்ளோஸு. பிரேக்ஃபாஸ்ட்டு தெரில, மெதுவாக சாப்பிடுவோம். ஏதாவது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம். கோயிலாண்டி அப்படிங்கிற இது ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். கோயிலாண்டிலேருந்து இப்போது அந்த உர்புண்ணிய காவுல் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஊர் உங்களுக்கு என்ன தோணுது? அந்த நாமக்கல் போயிட்டு சின்ன ஊர் தான், ரூம்ஸ் கம்மியாக. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2000 3000 4000 அந்த மாதிரி ரூம்ஸ் தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி ஊர் ரூம்ஸே நிறையா இல்லை இங்கே. சின்ன நேற்று தேடுறதே ஒரு 2-3 பார்த்தோம். ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிஷன்னு. பார்க் ரெசிடென்சி இன்டர்நேஷனல் ஹோட்டல், பார்க் ரெசிடென்சி மோஸ்ட்லி இதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பிரின்ஸ் ரெசிடென்சின்னு ஒன்று பார்த்தேன், அதுவும் ஏதோ எக்ஸ்பென்சிவ், ஹையர் எண்ட். ஓகே விடுங்க. ஸோ இப்போ இருந்த ரூம் 1000 ரூபாய்க்கு நல்லா கிடச்சிச்சு. அசர் ரெசிடென்சி அப்படின்னு 1000 ரூபாய்க்கு ஏசி ரூமே கிடச்சிச்சு. நாங்கள் இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஏதோ இருந்த சுஸ்துக்கு போய் படுத்துடலாம் அப்படின்னு இருந்துச்சு. காரில் வந்ததுக்கு இப்படி, அதாவது ட்ரெக்கிங் எல்லாம் வேறு முடித்தோமா, செம்ம கால் வலி ஹீல் எல்லாம் செம்மையாக வலிச்சிட்டு இருந்துச்சு. எப்படியோ 1000 ரூபா அப்படின்னாரு, 1002 அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 1000 ரூபா பண்ணிக்கினார் அவரை. நாங்கள் எதுவும் கேட்கவே இல்லை. பார்கெயின் பண்ணுறதுக்கும் இதே இருக்கு. அவரே கம் பண்ணிட்டார். நமக்கும் சுஸ்தாக இருந்துச்சு, எவ்வளோ சொன்னாலும் வாங்கிடலான்னு இருந்தோம். சரி ஓகே, போய் கோயிலில் சந்திப்போம். எண்ட் ஆஃப் தி லேண்டா? அங்கே தான் போகிற மாதிரி தெரியுது. அப்படி தான். கடலுக்கு வந்துட்டோங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே அழகாக இறங்கினே இப்போ பாருங்களேன், அழகாக பீச்சு. செப்பல் எங்கே பார்த்தீங்கன்னா
பக்கத்துலேயே அங்கே கோயில். வாங்க. வேத் விக்னா மகாவித்யாபீட். ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமம் இருக்குங்க. இதான் போல் கோயில் வந்து இன்னும் அங்கே போட்டிருக்கு பார், ஸ்ரீ உருப்புண்ணிய காவு துர்கா பகவதி டெம்பிள். வீடு மாதிரியே இருக்குது பார்க்க. இந்த சைடு எல்லாமே அதுதான் பிரச்சனை, கோயில் எது வீடு எதுன்னே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுலேயே ஒரு போர்டை போட்டுடுறாங்க. இங்கே இருக்குப்பா கோயில். அமைதியாக இருக்குது அந்த பீச் சத்தத்தோட. பிடிச்சிச்சா அவங்களுக்கு? வேறு என்ன கோயில் இருக்க கேட்போம். நம்ம ஏதோ பார்த்தோம். பிரசாதம் கொடுத்துன்னு இருக்காங்க, போங்க அப்படின்னாங்க. பாருங்கள் பிரசாதம் எங்களுக்கு ஏதோ காஃபியோ டீயோ. இது வந்து உப்மாவோன்னு நினைக்கிறேன், புட்டுன்னு நினச்சேன் தூரத்துலேருந்து. வரகரிசியா என்ன இது? உப்மா. நம்ம ஊர்லலாம் மத்தியானம் தான் அன்னதானம் போடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோயிலில். ஏதோ பெரிய ரவைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கோதுமை ரவை. பட்டாணி போட்டிருக்காங்க, வெங்காயம், இவ்வளோ தான். கருவேப்பிலை தருது, ஒரு துண்டு கேரட் தருது. கட்டன் சாயா, பிளாக் டீ. எப்படி இருக்குது செட்டப் உக்காந்து சாப்பிட. எல்லாரும் கோயில் முடிச்சுட்டு இங்கே தான் வந்தாங்க. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு. ஏதோ கஷாயமா இல்லை, பிளாக் காஃபியா? காஃபியும் இல்லை, இதான் இல்லை, ஏதோ வெல்லம் வெல்லம் போட்டது தண்ணி. சூடாக நல்லாயிருக்கு, ஸ்வீட்டாக தருது. இதெல்லாம் சேர்த்துறோம், சும்மா தான் கழுவ முடியும். எல்லாருக்கும் சோப்பு வச்சா அவங்க என்ன பண்ணுறது, எங்கே போகிறது? வாஷ்ரூம் எங்கேயாவது இருந்தா வாங்க. கோயிலுக்கு பேக் என்ட்ரன்ஸ் வந்தோம். பீச்சு இந்த பக்கம் அப்படியே இங்கே இது பண்ணுறாங்கப்பா.